Okay, Keshav, now we are going to start with new chapter, chapter 12, farming practices. It's called farming practices. And forest conservation. இங்கே ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று ஃபார்மிங் பண்ணுறது என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஃபாரஸ்ட்டை எப்படி கன்சர்வ் பண்ணுறாங்கன்னா பாதுகாக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, பாதுகாக்கிறது. ஓகே, இப்போ இந்தியாஸ் ரேங்க் இன் ஃபாரஸ்ட் கவர், நம்மளோட ஃபாரஸ்ட்டு நம்ம ஊரில் எவ்வளோ ஃபாரஸ்ட் இருக்குது, கவரேஜ் இருக்குதுன்னு பார்க்குறோம். த லேயர்ஸ் ஆஃப் சாயில்னு எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன லேயர் இருக்குது, த லேயர் ஆஃப் சாயில் ஆன் விச் பிளான்ட் க்ரோ, முதல்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் லேயர் இருக்குது, எந்தெந்த செடி எந்தெந்த லேயரில் வளரும், த 4 kind of சாயில் அப்படின்றதும், பிளேசஸ் வேர் தே ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியா. அப்போ சாயில் 4 கைண்ட் இருக்குது, அது எந்தெந்த இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதுக்கிட்ட இருக்கிற நியூட்ரிட்டிவ் வேல்யூ, அவங்கள நியூட்ரிஷன் வேல்யூ என்ன, 3 kind of சாயில் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், இந்த மண்ணோட சைஸை பொறுத்து பார்ட்டிகளை பொறுத்து சைன்ஸ் ஆஃப் சாயில். அப்புறம் எபிலிட்டி டு ஹோல்டு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, அது இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி மண்ணுக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, வாட் இஸ் மென்ட் பை டீஃபாரஸ்டேஷன். ஃபாரஸ்டேஷன்னா காடு உருவாக்குறது, டீஃபாரஸ்ட்னா அதை கட் பண்ணுறது, அது அஃபாரஸ்டேஷன். அப்புறம் பிளான்டேஷன், கிராப் ரொட்டேஷன், சாயில் எரோஷன், சாயில் கன்சர்வேஷன், இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன், இப்படி எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர். ஃபாரஸ்ட்டோட கவரேஜ் அதிகமாக்குறதுனால என்ன நடக்கும், ப்ரொடெக்டிங் த டாப் லேயர் ஆஃப் த சாயில், மண்ணை மேலே இருக்கிற லேயரை காப்பாற்றுறது எப்படி, ட்ரிப் இரிகேஷன். த ரீசன் ஃபார் ஹியூமன் அண்ட் அனிமல் கான்ஃப்ளிக்ட், மனிதருக்கும் மிருகங்களுக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட் என்ன, பிரச்சனைகள் என்ன. வாட் த ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா டிட் டு இம்ப்ரூவ் ஃபாரஸ்ட் கவர். இந்தியாவில் ஒருத்தர் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு இருக்காரு, அவர் எப்படி இந்த கவரேஜை இம்ப்ரூவ் பண்ணார். த நீட் ஃபார் கிராப் ரொட்டேஷன் டு இம்ப்ரூவ் சாயில் ஃபெர்டிலிட்டி, ஹவு சாயில் ஃபெர்டிலிட்டி கேன் பி ப்ரொடெக்டட், வை பிளான்ட்ஸ் க்ரோ ஒன்லி இன் டாப் சாயில், த டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ப்ரொமோட்டிங் சாயில் கன்சர்வேஷன், த ரோல் ஆஃப் டேம்ஸ் இன் பிரிங்கிங் லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் அண்ட் கல்டிவேஷன். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்டேட்டு, கேபிட்டல், ரிவர், ட்ரிபியூட்டரி அண்ட் அதர் ஜியோகிராஃபிக்கல் டிஃபினிஷன் மென்ஷன் இந்த லெசன் அந்த பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் இந்தியா எல்லாத்தையும் நாம் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர், கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சிற சாப்டர். இதில் பாரு ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் 1 எழுதியிருக்காங்க ஹென்ரி எபேன்னு, அதை பற்றி நம்ம சொல்லியிருக்காங்க, அது நமக்கு வேண்டாம். நேராக பாருங்கள், ராகுல் வாஸ் ரீடிங் த நியூஸ் இன் ஒன் ஆஃப் த லீடிங் டெய்லிஸ். டெய்லினா என்ன, டெய்லி வர்ற நியூஸ் பேப்பருக்கு பேர் தான் டெய்லிஸ். which said that India ranked the 10th in the world in forest cover. இந்தியாவில் உலகத்திலேயே யார் நிறைய காடுகள் வச்சுருக்காங்கன்னா இந்தியா 10வது இடத்துல இருக்குது. நம்மளோட ஃபாரஸ்ட் ஏரியா கிட்டத்தட்ட 25%, அதாவது ஹோல் இந்தியாவில் 25%, 1/4, 24%ன்றது என்ன 1/4, சரியா. He skimmed through the news and understand the nation that stood ahead of us in forest cover. இப்போ நமக்கு மேலே 9 பேர் ஃபாரஸ்ட் கவர் அதிகமாக இருக்காங்க. அவங்க எப்படி பண்ணாங்க, தேவர் தின்லி பாப்புலேட்டட் தென் அஸ். இந்த 9 பேரும் நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா வச்சுருக்காங்க, ஆனால் பாப்புலேஷனை நம்மளோட சின்னதாக இருக்காங்க. ஏன்னா உலகத்திலே செகண்ட் ஹையஸ்ட் பாப்புலேஷன் நம்ம தான். ஸோ பட் ஹி வாஸ் ஒண்டரிங் ஒய் ஃபாரஸ்ட் கவர் வாஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு மேக் த ஹெட்லைன். ஃபாரஸ்ட் கவரேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது ஏன் இம்பார்ட்டன்ட் ஹெட்லைன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதெல்லாம் பற்றி அந்த நேரத்தில் மாமின்னா யார், மதரோட பிரதர்ஸ் ஒய்ஃப் இன் அசாம், அவங்க என்டர் ஆகிறாங்க. இந்த ஸ்டோரி யாருது, ராகுல் அவங்களோட மாமி, ராகுல் அவங்களுடைய சித்தி, அது அவங்கள பொறுத்து இருக்கு. மதர்ஸ் பிரதர்ஸ் ஒய்ஃப், அப்பா மாமி, அத்தை பிரதரோட அம்மாவோட பிரதரோட ஒய்ஃபு, அப்போ மாமி தான், மாமி. ஓகேவா, சரி. ராகுல் சொல்றார், மாமி ஜஸ்ட் நவ் ரீட் த நியூஸ் பேப்பர் that we stand 10th in the world in terms of forest cover. Forest coverல நம்ம 10th வந்திருக்கோம்னு படிச்ச மாமி. I understand from my reading of it that forests are very very important to a nation. Please tell me why. காடுகள் ரொம்ப முக்கியம்னு சொல்லி போட்டிருக்கானே, அது ஏன் மாமி அப்படின்னு கேட்குறான். அப்போ மாமி சொன்னாங்க, it is good that you want to know. பரவாயில்லையே தம்பி, நீ படித்ததோடு இல்லாமல் அது ஏன்னு கேட்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. What you read casually. Shall we look at few things we get from the forest. முதல்ல ஒரு ஃபாரஸ்ட் நமக்கு என்னென்னலாம் தருதுன்னு பார்ப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீ என்ன சொல்லுவ, வி கெட் ஹனி, தேன் சாப்பிட்றது தான் உனக்கு மைண்ட் வரும். வி கெட் ஹனி, வுட்டு ஃபார் ஃபர்னிச்சர், இந்த வுட்டு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் நம்மளால் யோசிக்க முடியலையே, நத்திங் எல்ஸ் வி கேன் திங்க் ஆஃப் மோர் அப்படின்றாங்க. உடனே மாமி சொல்கிறாங்க,
look around, you will see more. The paper that you are holding, rubber that we use for various purpose, rubber band, rubber இதெல்லாம் இருக்கு இல்லையா அது. அப்புறம் அது மட்டுமா, ஓ ஐ டோன்ட் நோ தட் அப்படின்னு சொல்கிறான். உடனே என்ன சொல்கிறாங்க, பேப்பர் இஸ் மேடு ஃப்ரம் wood pulp. மரம் இருக்கு இல்லையா, மரத்தை கொண்டு வந்து மரத்தை நல்லா அரைச்சி கிரைண்ட் பண்ணி தோசை மாவு மாதிரி ஆக்கிடுவாங்க. அது பேர் wood pulp. wood அரைச்சா நமக்கு என்ன கிடைக்கும், wood pulp கிடைக்கும். அப்புறம் இந்த டைஸ் ஆஃப், டைனா சாயம் ஆஃப் யுவர் க்ளோத்ஸ் ஆர் ஆல்சோ obtained from various trees and plants. ஞாபகம் இருக்கா, டர்மரிக்கு நம்ம ஆர்கானிக்லாம் படித்தோமே போன வாட்டி, சாயம் டைஸ். அப்புறம் ஃபாரஸ்ட் ப்ரொவைட் பேம்பூ. பேம்பூன்னா என்ன, மூங்கில். கம்னா என்ன, இந்த பாதாம் பிசன்லாம் சாப்பிட்றோமே அது கம்மு, பெருங்காயம் சாப்பிட்றோமே அது கம்மு. அப்போ கம்முன்னா நம்ம மரத்துலேருந்து கிடைக்கிற அந்த பிசினுக்கு பேர் கம்மு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் a few oil that are used in chocolate. நம்ம சாண்டல்வுட் ஆயில் போன வாட்டி படித்தோம் தெரியுமா, மரத்துலேருந்து கிடைக்கிற ஆயிலு அந்த மாதிரி. அப்புறம் இட் இஸ் ஹோம் டு வேரியஸ் வெரைட்டி ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா. ஃப்ளோரானா மரம், ஃபவுனானா அனிமல். அப்போ ஃப்ளவர்ஸ். ஓகேவா? அப்போ ஃப்ளோராவுக்கும் ஃபோனாவுக்கும் நிறைய ஹோம் கொடுத்துருக்கு இந்த ஃபாரஸ்ட். பட் வி ஹவ் ஆல்வேஸ் பீன் யூஸிங் திஸ் ப்ராடக்ட், ஒய் ஆர் யூ சடன்லி ஒரிட் அபவுட் த ஃபாரஸ்ட்? அப்போ அவன் என்ன கேட்குறான், எப்போவுமே தான் இது யூஸ் பண்ணணுமே, அது என்ன பெருசாக இப்போ பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவன் சொல்கிறாங்க, இல்லை, ஃபாரஸ்ட் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு மெயின்டைன் த கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆஃப் த பிளேஸ். ஏன்னா ட்ரீயில் ரெஸ்பிரேஷன் நடக்கும், ரெஸ்பிரேஷன் நடக்கிற இடத்துல என்ன நடக்கும், டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிற இடத்துல கூலாக இருக்கும், ஹியூமிடிட்டியாக இருக்கும், நல்லா ஏசி நேச்சுரலாக கிடைக்கும், ஜில்லுன்னு காற்றடிக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது இட் மெயின்டைன் த கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆஃப் த பிளேஸ். ட்ரீஸ் ரிலீஸ் வாட்டர் வேப்பர் இன்டு ஏர் பை டிரான்ஸ்பிரேஷன், thus keeping the place cool. They hold the rain bearing cloud. மேலே போகிற க்ளவுடு, மழை வர்ற க்ளவுடு இழுத்து பிடிச்சிக்கும் அது. They hold the rain bearing cloud like how mountains do and help us get enough rainfall. நமக்கு தேவையான மழை கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. They also helps us to maintain the fertility of the soil. இப்போது நம்ம வெள்ளம் வந்துச்சு, தண்ணி ஓடிச்சுல்ல, ஓடும்போது என்ன பண்ணும், மேலே இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். கரெக்டாக? அதே இப்போ உங்கள் ஸ்கூல் கிரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்தப்போ அந்த ரெட் சாயில்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு பார்த்தியா, அது பேர் சாயில் எரோஷன்னு பேர். அதாவது ஃப்ளட் வாட்டர் ரிமூவிங் த டாப் லேயர் ஆஃப் த சாயிலுக்கு பேர் என்ன, சாயில் எரோஷன். இப்போ அந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு, ஃபாரஸ்ட் இருந்தேன்னா, இந்த மரத்தில் இருக்கிற வேர் வந்து டேப் ரூட்டு போய் அப்படி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா மேலே இருக்கிற சாயில் போக முடியுமா, முடியாது. அப்போது ஃபாரஸ்ட் ஹெல்ப் யூ டு மெயின்டைன் த ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில் பை ப்ரிவென்டிங் த சாயில் எரோஷன். அப்புறம் we are now trying to reduce the global warming. அடுத்தது என்ன, global warming கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் to slow the pace of climatic change. அது மட்டும் இல்லை, we also want to maintain soil fertility so that the future generation continue to enjoy the bounty of nature. நம்ம இந்த ஃப்யூச்சரில் இருக்கிற அந்த மக்களுக்கு நேச்சர் என்ஜாய் பண்ணோம்னா நம்ம அந்த ஃபெர்டிலிட்டியை மெயின்டைன் பண்ணிடணும். These thoughts have made the world look at forest in a different perspective. அதனால் மக்கள் வந்து ஃபாரஸ்ட்டை ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. Though we have a culture always protect trees and live in harmony with nature before we faced invasion. நம்மளை பிரிட்டிஷ்காரங்க இன்வேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மரத்தெல்லாம் சாமியாக கும்பிடுவோம். நீம் மரத்தை கும்பிடுவோம், துளசியை கும்பிடுவோம். அப்புறம் மரத்தை வந்து நம்ம இஷ்டத்துக்கு வெட்ட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இஷ்டத்துக்கு மரத்தை வெட்ட மாட்டோம். புரியுதா? அப்போ நம்ம ஏற்கனவே ஃபாரின் இன்வேஷனுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம், மரத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுட்டு பாதுகாத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டு பீப்புள் லிவ் இன் ஃபாரஸ்ட் மாமி அப்படின்னு கேட்டால் காட்டுவாசிங்கெல்லாம் அங்கே தானே இருந்தாங்க. எஸ், தேர் ஆர் பீப்புள் ஃபார் ஹூம் ஃபாரஸ்ட் இஸ் நாட் ஓன்லி த ஹோம் பட் ஆல்சோ சோர்ஸ் ஆஃப் லிவ்லிஹுட். அவங்க வாழறதே காட்டில் தான். த டிபெண்ட் ஆன் த ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட். எதுக்கு? செலிப்ரேஷனுக்கு, ஃபுட்டு, ட்ரெஸ் ஹேபிட்டு எல்லாமே. தெரியுமா, அந்த ட்ரெஸ்ஸே வந்து செடியில் போட்டவங்கலாம் இருக்காங்க, பார்த்துருக்கல. அப்போ அந்த மாதிரி. அப்போது த ஃபாரஸ்ட், சம் பீப்புள் டிபெண்ட் ஆன் ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் ஃபார் த செலிப்ரேஷன், ஃபுட் அண்ட் ட்ரெஸ் ஹேபிட். அண்ட் தஸ் வி லூஸ் ஏ கல்ச்சர் வென் வி டெஸ்ட்ராய் ஃபாரஸ்ட். இப்போ நம்ம காட்டை அழிச்சிட்டோம்னா அந்த மக்களோட கல்ச்சரையும் நம்ம அழித்த மாதிரி ஆகிடும். புரியுதா? அதுதான் முக்கியமான விஷயம். உடனே அப்போ டிட் வி ஸ்டார்ட் டெஸ்ட்ராயிங் ஃபாரஸ்ட் ஒன்லி ரீசென்ட்லியா மாமின்னு கேட்குறான். அப்போ அவன் என்ன கேட்குறான், அப்போ வந்து நம்ம இப்போ தான் டு வி டெஸ்ட்ராய் த ஃபாரஸ்ட் ஒன்லி ரீசென்ட்லியான்னு கேட்டால், இல்லை ஆக்சுவலாக நோ. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக நமக்கு வாழறதுக்கு இடம் தேவைப்பட்டுச்சு. வி நீட் மோர் அண்ட் மோர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் டு ப்ரொடியூஸ் ஃபுட்.
அப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணால், the British who ruled us for a long time encouraged the production of jute, cotton, sugar and indigo for their need. அப்போது பிரிட்டிஷ்காரன் என்ன சொன்னான், டே எனக்கு இதெல்லாம் வேணும்டா, நீ ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் அழிச்சு எனக்கு இதெல்லாம் வளை வச்சு எனக்கு கொடுத்து விடுன்னு சொன்னான். அப்போ ஜூட்டுக்காகவும் காட்டனுக்காகவும் சுகருக்காகவும் இண்டிகோக்காகவும் நம்ம என்ன பண்ணோம், ஃபாரஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி நாம் ஃபாரஸ்ட்டை மாற்றி இது மாதிரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக நம்ம இதை கட் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ thus the land available for the food production decreased. அப்போ என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் ஜூட்டு சுகரெல்லாம் இண்டிகோலாம் நமக்கு சாப்பாடு பொருள் கிடையாது, அதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய ஃபுட் ப்ரொடக்ஷனே டிக்ரீஸ் ஆகிடுச்சு. சுகர் சாப்பாடு பொருள் அதை விட்டுடு. பட் காட்டன் வந்து ட்ரெஸ்ஸு, ஜூட்டுக்கு ட்ரெஸ்ஸு, இண்டிகோ டை, புரியுதா? சுகர் வந்து சாப்பாடு கிடையாது, சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல், அவ்வளோதான். கரெக்டு. பட் ஆனால் நம்ம ஃபாரஸ்ட் அதுக்காக போய் வெட்டிட்டா நம்ம அரிசி மாதிரி சாப்பிட முடியுமா சுகரை? சுகர் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அப்போ they considered forest land unproductive and cut down a lot of tree for various purpose, indiscriminately reducing the forest cover. அப்போ இந்த பிரிட்டிஷர்ஸு இந்த மாதிரி தன்னுடைய தேவைக்காக இதெல்லாம் வெட்ட ஆரம்பித்ததுனால தான் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபாரஸ்டோட கவரு குறைய ஆரம்பிச்சது, reducing the forest cover. Thus we lost forest and also the land for அதனால தான் நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கான லேண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஓ திஸ் இஸ் சேட் அப்படின்றாங்க மாமி. இப்போ அடுத்தது the large scale cutting of trees to clear a forest area is called deforestation. Deforestation என்ன சொல்லு? Deforestation-னா ஒரு large scale வச்சு, large scale இல்ல, ஸ்கேல் வச்சு இல்ல, பெரிய அளவுல பண்றது பேர் large scale. large scale அத வச்சு நிறைய trees கட் பண்றது. Deforestation-னா most trees plant பண்றது. வெயிட் பண்ணு, நான் வரேன். ஓகே, அப்போ லார்ஜ் ஸ்கேல் கட்டிங் ஆஃப் ட்ரீஸ்க்கு பேர் வந்து டீஃபாரஸ்டேஷன். வென் டீஃபாரஸ்டேஷன் ஹேப்பன், அப்போ என்ன ஆகுது, நம்ம நிறைய மரத்தை வெட்டி இப்படி பண்ணால் என்ன ஆகுது, இட் அஃபெக்ட்ஸ் த ஃபுட் செயின் இன் தட் பிளேஸ். இந்த இடத்துல வாழ்கிற ஃபுட் செயினு காலி ஆகிடுது. இந்த ஃபாரஸ்ட் கவர் வந்து ரிடியூஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், ஹெர்பிவோரஸ் டு நாட் ஃபைண்ட். வெரி குட். அதனால ஹெர்பிவோரஸ்க்கு சாப்பாடு கிடைக்காது. அதனால எலிஃபண்ட் எல்லாம் இருக்குன்னா என்ன பண்ணும், பக்கத்தில் போயிடும். They enter the nearby field and destroy the crop. அப்போ farmers are affected and tend to attack the animal. அதனால் அந்த அனிமலுக்கும் மனுஷனுக்கும் சண்டை வருது. இப்போ நாம் ஃபாரஸ்ட்டை கட் பண்ணிட்டோம், ஃபாரஸ்ட்டை நம்பி இருக்கிற அந்த அனிமல்ஸ்க்கு சாப்பாடு கிடைக்கல, உடனே பக்கத்தில் இருக்கிற மனுஷன் வாழ்கிற இடத்துக்கு அது பூந்துடுது. அப்படி போகும்போது மனுஷனுக்கும் அனிமல்ஸ்க்கும் சண்டை வருது. ஸோ லார்ஜ் அனிமல்ஸ் லைக் எனிமல்ஸ் enter the nearby field and destroy the crop and farmers thus affected attack the animal. புரிஞ்சுதா? சரி. When animals like deer and buffalo disappear from the forest, carnivores like tiger do not fight food. அப்போ ஏன்னா டைகர் தான் டியர் சாப்பிட்டாரு, இப்போ டியர் தான் புல்லு சாப்பிட்டுச்சு, நீ புல்லை வெட்டிட்ட, அப்போ டியர் இல்லைன்னொடனே புலிக்கு சாப்பாடு இல்லை. அப்போ தே ஆல்சோ என்டர் இன்டு த village மக்களை கொல்ல. வெரி குட். hence they enter into the village nearby and carry away cattle and children for food. Against there is a conflict between animals. அப்போ மேன் அண்ட் அனிமலுக்கு ரெண்டு இடத்துல கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஒன்று எலிஃபண்ட் உள்ளே போகிறது, ரெண்டாவது டைகர் உள்ளே வருது. அப்போ ரெண்டுமே என்ன நடக்குது, இம்பேலன்ஸ் இந்த எக்கோசிஸ்டத்தில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ how are we going to resolve this? இது எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்னா, now we follow a practice called of afforestation as a solution to the disturbance. இப்போ நம்ம தாத்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 செடி கொண்டு வந்து இப்போ புதுசாக நடுறாரு காட்டில், அப்போ அது பேர் தான் ஏஃபாரஸ்டேஷன். அப்போ கட் பண்ணதை திருப்பி நட்டுட்டு அது பேர் ஏஃபாரஸ்டேஷன். இது டி, அது ஏ. ஓகேவா? அப்போ இதுதான் ஏஃபாரஸ்டேஷன். வாட் இஸ் ஏஃபாரஸ்டேஷன்? படிங்க. ஏஃபாரஸ்டேஷன் இஸ் planting of different varieties of trees to reduce the effect of deforestation. But what all we can do as an individual to increase the cover? Forest man of India Ch12 Part1 single-handedly laid the forest in barren sandbar in Majuli Islands, that is in Assam. He has created a forest which in wildlife have become inhabitant. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் ஒருத்தன் இருக்கான் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு, அவன் பேர் ஜாதவ் பேயிங். இவன் என்னன்னா சிங்கிள் ஹேண்டடாக ஒரு புது காட்டையாக உருவாக்கியிருக்கான். எங்கே உருவாக்கியிருக்கான்னா, மஞ்சுலி ஐலாண்டில் ஒரு எம்டியாக இருந்ததுக்கு தான் பேரன் லேண்டுன்னு பேர்.
செடி எதுவுமே இல்லாமல் மொட்டையாக இருக்கிற இடத்துக்கு ஒரு பேரன் லேண்ட். இப்போ இந்த மஞ்சுலி ஐலண்ட் பேரனாக இருந்துச்சு, அங்கே போய் ஒரு காட்டை உருவாக்கியிருக்கான். எஸ் கிரியேட்டட் த ஃபாரஸ்ட் இன் விச் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வைல்ட் அனிமலே வாழ ஆரம்பிச்சிச்சான். சரி, அவன் எப்படி பண்ணான்? ஹவு பிக் இஸ் த ஃபாரஸ்ட் கேட்டான். அந்த ஐலாண்டு இப்போ 550 acres. 550 acres. இவர் என்ன பண்ணுவானா, he toils in it every day. He toils in it every even day, tending to the forest. Sometimes he loses his cattle to the carnivores living in the forest. However, he believes that the wildlife in the forest should have a greater right over the forest area and feels the human being should stop destroying the trees. ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பேயங் இருக்கார் இல்லையா, பேயங்கு ஜாதவ் பேயங் என்ன பண்ணார்னா 550 ஏக்கரில் வந்து ஃபாரஸ்ட் உருவாக்கியிருக்காரு. ஹி டாயில்ஸ் இன் இட் ஈவன் டுடே டெண்டிங் டு த ஃபாரஸ்ட். அவர் என்னென்னா இன்றைக்கும் அந்த காட்டை சுற்றி வருவானா. டாயில்ஸ்னு இன் இட் ஈவன் டுடே, இன்னைக்கு கூட அவர் போய் அந்த காட்டை காலில் போய் பார்த்துட்டு வந்துருப்பார். ஓகேவா? அங்கே என்ன பண்ணுவார்னா, சம்டைம்ஸ் அவர் சும்மா போக மாட்டார், அவர் தங்கிட்ட இருக்கிற கேட்டில் எடுத்துகிட்டு போவார். அந்த கேட்டில் அங்கே இருக்கிற சில கார்னிவரஸ் லிவிங் இந்த ஃபாரஸ்ட் வந்து அட்டாக் கூட பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் என்ன நினைப்பாரான், இந்த வைல்ட் லைஃப் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் அதுக்கு நிறைய உரிமை இருக்குது ஓவர் த ஃபாரஸ்ட் ஏரியா அண்ட் ஃபீல்ஸ் தட் ஹியூமன்ஸ் பீயிங் ஷுட் ஸ்டாப் டெஸ்ட்ராயிங் த ஃபாரஸ்ட் அப்படின்னு அவர் நம்புறாரு. அவருடைய கேட்டில் இப்படியே மேயும் போது வந்து எதாவது தூக்கிட்டு போனால் கூட அவர் என்ன பண்ணுவார், இட்ஸ் ஓகே, காடு தான் முக்கியம், அது போனால் போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? உடனே வாட் மோட்டிவேட்டட் ஹிம்? சி, அவன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு காடு பேரன் லேண்டில் போய் உருவாக்கியிருக்கான்னா என்ன பண்ணான், என்ன மோட்டிவேட் ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு ஹாட் சம்மர் டேயில் he saw a numerous snakes that has crawled on the sand had lost their life due to heat of the land. அவர் என்ன பார்த்தாருன்னா, ஒரு நாள் அந்த மாஞ்சுலி ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அந்த மஜுலி ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அங்கே போனாராம். போகும்போது ஃபுல்லாக மண் இருக்குதான், செடி கொடியே இல்லை. பார்த்தா சில பாம்பு போதான், அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் அந்த பாம்பு அங்கேயே செத்து போதான், டோஸ்ட் ஆகி ஃப்ரை ஆகிடுதான். புரியுதா? அவர் என்ன சொல்கிறாரு, hot summer day he saw the numerous snake that has crawled on the sandbar had lost their life due to the heat of the land. He was able to judge that the land had gotten heated up because it was barren without any vegetation. அப்பா வெஜிடேஷனே என்ன, அங்கே ஒரு புல்லு பூச்சி கூட இல்லைன்றதுனால அந்த மண் சூடாக இருக்கு, இந்த சூடான மண் மேலே நம்ம நடந்ததுனால இது செத்து போச்சு அப்படின்னு அவர் நம்புறாரு. Plant a few bamboo shoots. As these started growing, he decided to grow more and more trees to help the barren land rejuvenate into a forest. அப்பதான் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாவது இங்கே நம்ம ஏதாவது செடி கொடி வச்சாதான் இங்கே இருக்கிற அனிமல்ஸ் உயிர் வாழும். அப்போ கொஞ்சம் பேம்பூ ஷூட் மூங்கில் கொண்டு வந்து போடுறாரு. ஆஸ் மூங்கில் வளர வளர மோர் அண்ட் மோர் ட்ரீஸ் அவர் வளர்க்க முடியுது. ஆட்டோமேட்டிக்காக தன்னை தானே புதுப்பிச்சுக்கிறது. அது பேர் தான் ரெஜினுவேஷன் பேர். நம்ம எனர்ஜி இல்லாமல் இருக்கும்போது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சோன்னா எனர்ஜெட்டிக் ஆகிரும்ல, அது பேரன்லேருந்து எனர்ஜி இல்லாமல் இருக்குது, இவர் நட்ட உடனே ரிஜினிவேட் பண்ணிக்கிச்சு அது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், did he grow only bamboo அப்படின்னு கேட்டால் இல்லை. we need to remember that Rahul, the forests have wide variety of plants and animals. பொதுவாக காட்டில் பலவிதமான அனிமல்ஸும் பலவிதமான பிளான்ஸ் இருக்கும். he grew a variety of trees and plants and wildlife started living there. அதுக்கப்புறம் தான் அவர் பல வகையான மரங்கள் நடும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக வைல்ட் அங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. அப்போ many a times when we adopt the process of reforestation, we only plant one variety of plant. Such growing of one kind of plant is called plantation. பொதுவாக ஒரு காட்டை உருவாக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ விவசாயம்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரே டைப் ஆஃப் கிராப்ஸ் போடுவாங்க, அது பேர் பிளான்டேஷன் பேர். ஓகேவா? அப்போ when we adopt the process of reforestation, நம்ம ஏஃபாரஸ்டேஷன்னா என்ன, புதுசாக காடை உருவாக்குறது. புரியுதா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ பிளான்டேஷன் does not lead to the thriving of variety of plants and animals. We also tend to bring down lend to the periodically to get the yield of what we desire. இப்போ நம்ம தாத்தா கரும்பு போடுறாரு, கரும்பு தோட்டம் ஃபுல்லாக கரும்பு போடுவார், அப்புறம் வெட்டிடுவார். புரியுதா? அப்போ என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அதே வெரைட்டி ஆஃப் பிளான்ட்லாம் இருக்குது. we tend to bring them grow the same crop again and again. அப்போ அந்த கல்ச்சர் ஆஃப் plantation was also brought into by the British and slowly changed our environment. இப்போ நீ ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோ, கரும்பு, இந்த கரும்புக்கு மினரல்ஸ் வந்து கால்சியம் தான் வேணும், மெக்னீஷியம் தான் வேணும்னு வச்சுக்கோ. நீ இந்த வாட்டி கரும்பு போட்ட, கால்சியம் மெக்னீஷியம் அது காலி பண்ணிச்சு.
அடுத்த டைம் கரும்பு போட்டேன், இன்னும் கொஞ்சம் கால்சியம் மெக்னீஷியம் எடுத்துச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த அந்த ஒரே கிராப்பு போட்டால் என்ன நடக்கும், அந்த ஒரே நியூட்ரியன்ஸை சாப்பிட்டு 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 காலி பண்ணிடும். புரியுதா? அந்த நியூட்ரியன்ஸு காலி ஆகிடும். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு அந்த சாயில் என்ன ஆகிடுது, it becomes fertile, லூஸ் பண்ண ஆரம்பிக்குது. சாயில் ஆல்சோ லூசஸ் fertility when we grow the same crop again and again. It loses the fertility when we grow the same crop again and again. இதுவும் யார் கொண்டு வந்தால் பிரிட்டிஷர்ஸ் தான் அப்படின்றாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறார், அப்போ டஸ் இட் ஹோல்ட் குட் ஃபார் கிராப்ஸ் தட் வி க்ரோ இன் அக்ரிகல்ச்சர் இந்த ஃபீல்டு அப்படின்னு கேட்டால், இது ஃபீல்டில் இருக்கிற அக்ரிகல்ச்சரில் பண்ணுறதுக்கும் கரெக்டானா ஆமாம். அங்கேயும் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தி ஃபாலோ த ரொட்டேஷன் ஒன்று பண்ணுவாங்க. Year 1 malt barley, year 2 spring wheat, year 3 potato, year 4 malt barley. இது எப்படி தெரியுமா இருக்கு, இப்போ உனக்கு டெய்லி இட்லியே கொடுத்துட்டு இருந்தானா உனக்கு போர் அடிக்கும். அதுக்கு பதிலாக இன்றைக்கி இட்லி கொடுத்த நாளைக்கு தோசை கொடுத்த நாளைக்கு சப்பாத்தி கொடுத்த நாளைக்கு பூரி கொடுத்தனா உனக்கு வேறு வெட்டியாக கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி இந்த மண்ணுக்கு ஃபஸ்ட்டு அவங்க இது போடுவாங்க. அப்போ இது வந்து தனக்கு தேவையான சில நியூட்ரியன்ஸ் இது எடுத்துக்கும். இப்போ அடுத்த இயர் இன்னொரு கிராப் போடுவாங்க, அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று போடுவாங்க. அப்போ என்ன, அது கிராப்பை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும், அந்த மண் ஒரே நியூட்ரியன்ஸை லூஸ் பண்ணாது, பல விதமான நியூட்ரியன்ஸை ரீஃபில்லும் பண்ணும், லூஸும் பண்ணும். புரியுதா? இது பேருக்கு என்ன, கிராப் ரொட்டேஷன். அப்போ வாட் டஸ் கிராப் ரொட்டேஷன் மாமி? The practice of growing different crops in different seasons is called crop rotation. When we grow the same crop every other season, the same nutrients is utilized by the plants from the soil. As a result, the soil will lose fertility. As a result, the soil would lose fertility and become unfit for cultivation over a period of time. But growing different crops in result in the succession in results in improved soil health and optimizing nutrients in the soil. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the practice of growing different crops in different season is called the crop rotation. அப்போது when we grow the same crop every other சீசனுக்கு சீசன் அதே போட்டால் அதே நியூட்ரியன்ஸை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ the soil would lose the fertility and become unfit for cultivation over a period of time. அப்போது நம்ம different crops in சக்சஷன் என்ன, சக்ஸஸார் பிடிசிசார்னு படித்தோமே. அப்போ அடுத்தடுத்து வர்றதில் வேறு க்ராப் போட்டோன்னா சாயிலோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நம்ம part 1 லெசனை we will stop and we will continue the part 2 in the next session.